வணக்கம் நண்பா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இப்போ நீங்கள் டிஸ்பிளேல பார்க்குற மாதிரியான ஒரு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணிடலாம். ஒரு சில சின்ன சின்ன ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் மற்றபடி எல்லாமே நம்ம ஈஸியாகவே பண்ணிக்கலாம். இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த டெம்ப்ளேட்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க்கை வீடியோ கீழே இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் செக் பண்ணி பார்த்து முதல்ல உங்களுடைய ஃபஸ்ட் ஒரு ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா 1:1 அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு இப்போ நான் உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வைக்கிறேன். ஏன்னா நம்ம 2 லேயர் மாதிரி ஆட் பண்ண போகிறோம் பேக்ரவுண்டுக்கு. அதனால் 2 சூஸ் பண்ணுறேன். இப்போ மீடியாங்கிற ஃபைலை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா ஆட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோ செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஒரு ஃபோட்டோ பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணி இப்போ நான் இந்த ஒரு ஃபோட்டோ பார்த்திங்கன்னா செலக்ட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்த்திங்கன்னா டியூரேஷன் வேணுமோ அந்த அளவு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. நான் ஒரு 25 செகண்ட்ஸ் வரைக்கும் நான் கொடுத்துருக்கேன். கொடுத்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா இதுவே பார்த்திங்கன்னா நீங்கள் இன்னொரு லேயராக பண்ண போகிறீங்க. அதுக்கு முன்னாடி இதை ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ப்ளர் பண்ணிக்கோங்க. ப்ளர் பண்ணுறதுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த பக்கம் சைடில் லேயர் அப்படிங்கிற இந்த ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். அந்த எஃபெக்டில் போயிட்டு நீங்கள் பேசிக் எஃபெக்டில் இந்த ஃபஸ்ட் எஃபெக்ட் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளர்ராக வரும். அந்த ப்ளரிங் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக வர மாதிரி வச்சுக்கோங்க. நான் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். எக்ஸ்டெண்ட் பண்ணி இப்போ ஃபுல்லாக வச்சுட்டு இப்போ பார்த்திங்கன்னா செட்டிங்ஸில் போய்ட்டு ஒரு 2 இருக்கும். டிஃபால்ட்டாக பார்த்திங்கன்னா 2 இருக்கும். அது 3ன்னு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. 3 வச்சிங்க அப்படின்னா ஓரளவு உங்களுக்கு பார்த்திங்கன்னா ப்ளர்னஸ் பார்த்திங்கன்னா கிடைக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அதை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த அளவுக்கு தூரம் வேணுமோ அந்த அளவு நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு இப்போ அதே மாதிரி லேயர் பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் பார்த்திங்கன்னா இப்போ பேக்ரவுண்டில் ஒரு பிக்சர் ஆட் பண்ணிங்கன்னா அந்த பிக்சரை இந்த இடத்துல இன்னொரு வாட்டி ஆட் பண்ணுங்கள். இப்போ அந்த பிக்சரை ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த அந்த இமேஜோட அந்த சப்ஜெக்டோட ஃபேஸ் கிட்ட வர மாதிரி பார்த்திங்கன்னா இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இப்போ இதையும் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ண வேண்டியது இருக்கும். அதையும் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. உங்களோட டியூரேஷனுக்கு ஏற்ற அளவுக்கு இதையும் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு கரெக்டாக பார்த்திங்கன்னா சென்டரில் வச்சதுக்கப்புறம் இப்போது இதுக்கு மேலே நம்ம ஒரு பார்டர் லேயர் பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா லேயர் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க ஹேண்ட் ரைட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்க ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபஸ்ட் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்ஸ் உங்களுக்கு பார்த்திங்கன்னா சர்க்கிளில் கொடுத்துருப்பாங்க. இல்லைனா பென்சில் சிம்பிள் பார்த்திங்கன்னா கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பாக்ஸ் சிம்பிளுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு இதோட குவான்டிட்டி பார்த்திங்க அப்படின்னா இந்த 3ல் வச்சுக்கோங்க. அந்த சைஸ் பார்த்திங்கன்னா 3ல் வச்சுக்கோங்க. வச்சுட்டு கலர் பார்த்திங்கன்னா ஒயிட் கலர் பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு இப்போ அதுக்கு மேலே ஒரு பார்டர் நீங்கள் பார்த்திங்கன்னா ஆட் பண்ண போகிறீங்க. இந்த மாதிரி அதை அந்த எட்ஜஸ்லேருந்து எடுத்துகிட்டு அப்படியே ஆட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ பார்த்திங்கன்னா பார்டர் நம்மளுக்கு வந்துருச்சு. அவ்வளோதான். ஈஸியாகவே பண்ணிடலாம். பண்ணிவிட்டு இதையும் பார்த்திங்கன்னா எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா ஒரு லேயர் ஆட் பண்ண போகிறோம். அந்த லேயருக்கான டெம்ப்ளேட் பார்த்திங்கன்னா பிளாக் ஸ்க்ரீன் டெம்ப்ளேட்டை வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீ டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த டெம்ப்ளேட் பார்த்திங்கன்னா சூஸ் பண்ணுறேன். அந்த டெம்ப்ளேட் சூஸ் பண்ணதுக்கப்புறம் இது பார்த்திங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீனில் பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க. வச்சுட்டு கீழே இருக்கக்கூடிய பிளெண்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த பிளெண்டிங்கில் போயிட்டு ஸ்க்ரீன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அப்படியே வெளியே வாங்க. வெளியே வந்துட்டு அப்படியே மேலே வந்தீங்க அப்படின்னா அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஃபுல்லாக இந்த லாஸ்ட்டில் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபுல் பண்ணிவிடுங்க. ஃபுல் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக செட் ஆகிடும். உங்களுக்கு டியூரேஷன் ஏற்ற மாதிரி பார்த்திங்கன்னா கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அழகாக நம்மளுக்கு வந்திருக்கு. இப்போ பார்த்திங்கன்னா இன்னொரு லேயர் நம்ம இதில் ஆட் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ண போகிறது எல்லாமே இமேஜ் தான் ஆட் பண்ண போகிறோம். அந்த இமேஜ் அந்த PNG இமேஜுக்கான டவுன்லோட் லிங்க்குமே வீடியோ கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷனில் ஒட்டுக்காக கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஒட்டுக்காக கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ப்ளே பட்டனை நம்ம ஆட் பண்ண போகிறோம். ப்ளே பட்டன் பார்த்திங்க அப்படின்னா இதுக்கும் நம்ம பிளெண்டிங் ஆப்ஷன் யூஸ் பண்ண போகிறோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ லாஸ்ட்டாக போங்க. பிளெண்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுங்க. ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா அது கரெக்டாக நம்மளுக்கு ஷூட் ஆகிடும். ஷூட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான சைஸில் இது நீங்கள் வச்சுக்கோங்க. இப்போ வச்சிட்டிங்க அப்படின்னா இப்போ இது பார்த்திங்கன்னா ஒயிட் கலரில் இருக்கனால நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா நான் யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய இமேஜுக்கும் இதுக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டுமே ஒயிட்னால அது தெரியல. ஒருவேளை நீங்கள் யூஸ் பண்ணுற இமேஜும் ஒயிட்டாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இந்த பேக்ரவுண்ட் ஃபஸ்ட்டு ஒரு லேயர் ஆட் பண்ணியிருப்பீங்களா, அந்த லேயர் ஆட் பண்ணுங்கள். கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க பார்த்திங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷனில் ஒரு
ஒரு சைடில் நம்மளுக்கு வந்து பார்டரில் வந்து பார்த்திங்கன்னா பிளாக் கலர் வந்து அந்த ஷேடோ அடிக்கிற மாதிரி வந்து வரும். ஸோ அதை வந்து ஆன் பண்ணிக்கோங்க. ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து மொத்த எஃபெக்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வரும். இது வந்து நீங்கள் ஒயிட் கலருக்கு மட்டும் யூஸ் பண்ணாமல் மற்ற எல்லா கலர் இமேஜஸ்க்கும் நீங்கள் யூஸ் பண்ணினா கூட ஓரளவு பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஓரளவு கிளாஸாக வந்து இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்டாகிராமோடைய டாப் லோகோ நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். இதோடைய லிங்கும் டிஸ்கிரிப்ஷன்லேயே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதையும் நான் வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா டாப் பார். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக நீங்கள் வந்து வச்சு இதை வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் பண்ணிக்கோங்க. ஃபுல் பண்ணிவிட்டு ஸோ ஃபுல் பண்ணிட்டு இப்போ வந்து கீழே வந்து பார்த்திங்கன்னா பிளெண்டிங் ஆப்ஷனில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுங்க. ஸோ ஸ்க்ரீன் கொடுத்தீங்க அப்படின்னா அதே மாதிரி நம்மளுக்கு வந்து ஆன் ஆகிடும். இதில் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு வேறு எதுவுமே வந்து இல்லை. ஒருவேளை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுக்கு இன்னும் ஒரு என்ஹான்ஸாக அந்த இமேஜை தெரியணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய சேனலோடைய லோகோ வந்து பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் சாங் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஆட் பண்ணோம். சாங் ஆட் பண்ணுறதுக்கு இங்கே சைடில் இருக்கக்கூடிய ஆடியோ ஐக்கானை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய சாங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வரும். ஸோ அதில் உங்களுடைய சாங் எதுவோ அது சூஸ் பண்ணி நீங்கள் வந்து வச்சுக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வீடியோ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து வந்திருக்கு. ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் உங்களுடைய சேனல் லோகோவெலாம் ஆட் பண்ணிக்கிறது உங்களுடைய விருப்பம். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிளான ஒரு இது தான். கண்டிப்பாக இது எல்லாத்துக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதுமாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி இது டவுன்லோட் பண்ணுறதுக்கான அனைத்து லிங்க்குமே வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஜையும் ட்விட்டர் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கல அப்படின்னா ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதில் நான் வந்து லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கொடுத்துட்ருப்பேன். ஏன்னா நம்ம சேனலில் இப்போ ஒரு நாளைக்கு 5 வீடியோக்கு மேலே நம்ம வந்து அப்லோட் பண்ணுறோம். ஸோ நிறைய வந்து இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ அப்லோட் பண்ணுறதுனால நீங்கள் அப்டேட்டாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக சோஷியல் மீடியாவும் நம்ம வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீண்டும் இன்னொரு சந்திப்போம். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பை.